நாளில் அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒட்ட வைத்து உயர்த்துவார். அப்படி புதுப்பிக்கும் நோக்கத்தோடு தான் தேவன் சவுல், காயின் என்பவர்களை பின்தொடர்ந்து வந்தார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். அதே நேரம் தாவீது இளைய குமாரன் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபோது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை புதுப்பித்து அவர்களை மீண்டும் உயர்த்தினார். அன்பானவர்களே, யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நாம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருந்தாலும் நம்மை ஒட்ட வைத்து மீண்டும் ஆண்டவர் உலகத்திற்கே ஒளியாக மாற்றுவார். சவுல் பாருங்க, தாவீதுக்கு நன்மை செய்யாமல் தீமையே செய்தான். தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சவுல் நினைத்தான். ஆனால் சவுல் தான் யுத்தத்தில் அவன் மரித்து போனான். அவனுடைய குடும்பமே அழிந்து போனது. ஆனால் தாவீதோ, நான் சவுலை கொல்லவே மாட்டேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அதனால் அந்த தாவீதுக்கு தேவன் நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ஆகவே முடிந்தவரை நாம் எல்லாருக்கும் நாம் நன்மைகளையே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நன்மை நமக்கு பலனாக நம்முடைய வாழ்க்கையில் தேடி வரும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க, ஒரு விவசாயி தனது நிலத்தில் தேசிய விருது பெறும் மக்காச்சோளத்தை அவர் விதைத்தார். ஒவ்வொரு வருடமும் போட்டிக்கு தனது நிலத்தில் விளைந்த அந்த மக்காச்சோளத்தை அவர் எடுத்து செல்வார். ஒவ்வொரு வருடமும் அவருடைய விதை தான் சிறந்த விதை, தேசிய விருதுக்கு சிறந்த விதை என்ற அந்த பரிசு அவருக்குத்தான் கிடைக்கும். அப்பொழுது இதை அறிந்த பத்திரிகை நிருபர்கள் இதற்கான ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த மக்காச்சோளத்தை கொண்டு சென்ற அவரை போய் சந்தித்தார்கள். அவரிடத்தில் கேட்டார்கள், ஒவ்வொரு வருடமும் தேசிய மக்காச்சோள போட்டிக்கு நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள், அதற்கான உங்களுடைய அந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்டார். அதற்கு அந்த விவசாயி சொன்னார், என்னுடைய வயல் நிலங்களுக்கு இருபுறங்களிலும் இருக்கிற நிலங்களுக்கு நான் தான் மக்காச்சோள விதையை கொடுக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டர் உடனே கேட்டார், உங்கள் வயலுக்கு பக்கத்து வயல்காரர்களும் அந்த தேசிய விருது பெறும் போட்டிக்கு அவர்களும் தான் வருகிறார்களே, அப்படியானால் உங்களுடைய நல்ல விதையை நீங்கள் ஏன் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது விவசாயி சொன்னார், காற்று வீசும்போது மக்காச்சோள தாவரத்திலிருந்து அந்த மகரந்தத்தூள் பறந்து பக்கத்து வயல் நிலங்களுக்கு எல்லாவற்றுக்கும் வரும். அப்போ என்னுடைய வயல் நிலத்திற்கும் அவர்களுடைய வயல் நிலத்திலிருந்து பறந்து வருகிற மகரந்தத்தூள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தப்படும் போது என்னுடைய வயல் நிலத்தின் தரத்தை அது கெடுத்துவிடும். ஆகவே நான் அவர்களுக்கு நல்ல மக்காச்சோளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நல்ல மக்காச்சோளத்தை அறுவடை செய்ய வேண்டுமானால் நான் அவர்களுக்கும் பக்கத்து வயல்காரர்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்ல மக்காச்சோள விதையை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் நல்ல மக்காச்சோளத்தை அறுவடை செய்ய வேண்டுமானால் நாமும் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு நல்ல விதையையே நாம் கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு நாம் தீமையும் கெடுதலையும் நினைத்துவிட்டு நாம் மட்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அப்படி செய்தால் நம்மால் ஒருபோதும் நன்மையை அடைய முடியாது. நாம் மனதால் கூட மற்றவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது. காரணம், நாம் மற்றவர்களுக்கு நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பலனாக கடந்து வரும். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, வேதத்தில் அநேக ஐஸ்வர்யவான்களை பற்றி நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானை குறித்து நாம் வாசிக்கும்போது அவன் மரித்த பின்பும் அந்த ஐஸ்வர்யவானுடைய சரித்திரத்தை தேவன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவானுக்கு 5 சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த ஐஸ்வர்யவான் அக்கினியில் வேதனைப்படும்போது தகப்பனாகிய ஆபிரகாமே என்று கூப்பிடுவதிலிருந்து அவர்
ஆபிரகாமின் சந்ததி என்றும் இன்னும் அவர் இஸ்ரவேலன் என்றும் நமக்கு புரிகிறது. அன்பானவர்களே, இந்த ஐஸ்வர்யான் பூமியில் வாழும்போது அவன் சுயநலமாக வாழ்ந்தான். அவன் நித்திய ஜீவனை பற்றி அவன் அறிந்து கொள்ளவில்லை. நன்றாக உடுத்தி அவன் நன்றாக சாப்பிட்டான். அதனால் நித்திய வேதனையான அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவன் பங்கடைந்தான். அன்பானவர்களே, இந்த ஐஸ்வர்யவானைப் போல நாம் இருக்கக்கூடாது. நாம் நல்ல கடினம் இருதயம் உள்ளவர்களாக நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். ஆகவே நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி, மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்யாதபடி நன்மை செய்து நாம் கர்த்தரின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அந்த பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை.
இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையில ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பானவர்களே, ராபர்ட் என்று சொல்லுகிறவர் ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் கால்பந்து விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு சிறுவனிடம், அந்த அணியிலுள்ள சிறுவனிடம் கேட்கிறார், உங்கள் அணியின் ஸ்கோர் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், நாங்கள் 0, எதிரணி 3 என்று சொன்னார். அப்பொழுது அந்த ராபர்ட் அவர் சொன்னார், தம்பி நீ கவலைப்படாத, தைரியமாயிரு என்று சொன்னார். அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னார், நடுவர் விசிலடிக்காதவரை நான் ஏன் பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு தீர்க்கமான ஒரு பதிலை அவருக்கு சொன்னான். அன்பானவர்களே, அந்த எங்கள் அணி மற்றும் எங்கள் பயிற்சியாளர்கள் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்று சொன்னான். அப்படியே அந்த சிறுவன் சொன்னது போலவே உண்மையாகவே அந்த போட்டியானது 5-4 என்ற விதத்தில் அந்த சிறுவன் அணிக்கு சாதகமாகவே அமைந்தது. அப்பொழுது வெற்றியை அறிவித்ததும் அந்த சிறுவன் அந்த ராபர்ட் என்பவரை பார்த்து கையசைத்து விட்டு வெற்றி கொடி கையசைத்து விட்டு அவன் கடந்து சென்றான். அன்பானவர்களே, அந்த ராபர்ட் என்பவர் அந்த சிறுவனுடைய நம்பிக்கையை பார்த்து அவர் வாயடைத்து போனார். அவனது நம்பிக்கை அவ்வளவு ஊக்கமாக காணப்பட்டது. அது அந்த மனிதனை சிந்திக்க வைத்தது. முழுதும் அவருக்கு தூக்கமே வரவில்லை. அந்த கேள்வி அவருக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. நடுவர் விசிலடிக்காத போது நான் ஏன் கலங்க வேண்டும், நான் ஏன் மனம் தளர வேண்டும்? அந்த கேள்வியானது அவருடைய தூக்கத்தையே கலைத்து விட்டது. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பானவர்களே, நம்முடைய ஆட்டத்தின் நடுவர் நமது ஆண்டவராகிய இயேசு. அவர் மீது மாத்திரம் நமது நம்பிக்கையை வைப்போம். வாழ்க்கை ஒரு விளையாட்டு போன்றது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் பல வழிகளில் நாம் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம். ஆனால் நமக்கான இறுதி விசில் அடிக்காத வரையிலும் நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்வில் தேவன் தருகிற ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நாம் இழந்து விடாதபடி தேவனோடுள்ள நம்பிக்கையில் நாம் இன்னும் வளருவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.